இதெல்லாம் நீங்க சொல்லணும், அந்நியர்களுக்கு சொல்லணும். முஸ்லிம்களுக்கு சொல்ல வேண்டிய சூறா இது, அந்நியர்களுக்கு சொல்ல வேண்டிய சூறா. அல்லாஹ்வை பத்தி யார் யாரெல்லாம் கேட்கிறானோ நீங்க ஒன்றும் பெரிய விளக்கம் கொடுக்க தேவையில்லை, ஓதி விளக்கம் சொல்லுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த அல்லாஹ் யார் தெரியுமா? இதான் இந்த அல்லாஹ். இந்த நாலு தன்மை, குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த நாலு தன்மையும் உள்ள ஒரு ஆளை கொண்டாங்க. நீங்க கடவுள் என்று நாங்க ஏற்றுக்கொள்ள தயார். இந்த நாடு கடவுள் கடவுள் யாரெல்லாம் சொல்றீங்களோ, தெய்வம் தெய்வம் யாரெல்லாம் வணங்குறீங்களோ அவர்கிட்ட இந்த நாலு தன்மை இருக்கணும். அவர் தனித்தவரா இருக்கணும், அவர் எதன் பக்கமும் தேவையில்லாதவரா இருக்கணும், அவருக்கு உமா இருக்கப்படாது, பாப்பா இருக்கப்படாது, பிள்ளைகள் இருக்கப்படாது, அவருக்கு நிகராக இந்த உலகத்துல யாருமே இருக்கப்படாது. நீ செய்து நீ வணங்குறத நாங்க ஏற்றுக்கொள்வோம். நீயே வணங்குறதுலே முடிஞ்சு முதலாவது கண்டிஷனே இருந்து. இந்த நாலு தன்மையும் இருந்தால் அவர்தான் கடவுள், அவன் தான் என்கிற அல்லாஹ், வேறொரு கடவுள் இல்லை உலகம். தைரியமாக சொல்லுங்கள், முஸ்லிம்கள்டையும் சொல்லுங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள்டையும் சொல்லுங்க, முழு உலகத்துக்கும் சொல்ல வேண்டிய சூறா இந்த குல் ஹுவல்லாஹு அஹத். லேசான சூறா இது. இதுதான் சொல்ல குர்ஆனை படிங்க படிங்க என்று சொல்றீங்க. சொல்றது ஓதிட்டு பள்ளியில மட்டும் இமாமத்துல மட்டும் இதெல்லாம் பொறுத்து முழு உலகத்துக்கும் போய் மதரசால உஸ்தாத் எல்லாம் அதெல்லாம் ஒரு சைட். முழு உலகத்துக்கும் அல்லாஹ்வை பத்தி அறிமுகப்படுத்துறது கூட பொறுப்பு. சும்மா என்னத்துக்கு வந்த ஓதினோண்டி முழு உலகத்துக்கும் அல்லாஹ்வை பத்தி அறிமுகப்படுத்தணும். அதான் உலமாக்கள் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. லேசான பொறுப்பு சுமந்த மக்கள் நாம்